வணக்கம், இது உங்கள் கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் அடுத்தடுத்து லான்ச் பண்ண போகிற 5 மொபைல் மாடல்ஸோட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் ஃபோன்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிற காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கும் புது மொபைல் கம்பெனிஸ் வந்துட்டே இருந்தாலும் சாம்சங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நோக்கியா வந்து எவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருந்ததோ அப்போ இருந்து வந்து சாம்சங் வந்து ஈக்குவலாக காம்படிஷனோட வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போவும் வந்து சாம்சங்கான தனி ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்க தான் செய்யுது. அதே நேரத்தில் சாம்சங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வருஷமும் குறைஞ்சது ஒரு 10-15 மாடல்ஸ் வரைக்கும் லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்து லான்ச் பண்ண போகிற 5 மொபைல்ஸுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ரூமர்ஸ், ஸ்னீக் பீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அண்ட் 5 மாடல்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பார்த்திங்கன்னா சாம்சங் Z Fold 3. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச்சாக இருக்கிற சாம்சங் Z Fold 2 உடைய சக்ஸஸர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த Z Fold சீரீஸ்லாம் என்ன வந்து யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோனை வந்து மடிக்கலாம். அதாவது எப்போவுமே வந்து நம்ம ஃபோன்ஸ் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்லைடிங் ஃபோன்ஸ் வந்துட்டு இருந்தது. அதுக்கு வந்து தனி கிரேஸ் இருக்க தான் செய்யுது. ஒரு ஃபோன் எடுக்கிறோம் அப்படின்னா பாக்கெட்லேருந்து எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி பேசுகிறோம், ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு தனி ஸ்டைல் கொடுக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போவும் நம்புகிறாங்க. அதை வந்து அதுக்காக வெயிட் பண்ணி வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த Z Fold 3 பார்த்தீங்கன்னா அடுத்து லான்ச் பண்ண போகிற சீரீஸில் ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம சாம்சங் Z Fold சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸரி சீரீஸாக தான் இருக்குது. அதில் ஹார்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரிஜினல் பிரான்ஸ் மாதிரியே இருக்கும், ஒரிஜினல் காப்பர் மாதிரியே இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து அது ஃபோல்டபுள் டிஸ்பிளே அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஃபைபரில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோனை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடியும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஸ்பிளே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ Z Foldல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே அவங்க வந்து Snapdragon 888 அப்படி இல்லைன்னா Exynos 2100 தான் கொடுப்பாங்க. அதுதான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் ப்ராசஸரில். அண்ட் உங்களுக்கு மெமரி பார்த்தீங்கன்னா 256 GB அண்ட் 512 GB எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த ஃபீச்சர்ஸ் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து U1 அப்படிங்கிற ஒரு OS இருக்குது சாம்சங் கிட்ட. அதுதான் வந்து அவங்களுடைய லேட்டஸ்ட். ஸோ இருக்கிறதுலே எல்லாமே டாப் எண்டில் என்னென்ன கொடுப்பாங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து Z Foldல யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ஃபோன் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு மொபைலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த மொபைல் மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் Z Flip 3. ஸோ இந்த Z Flip 3யும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸரி மொபைல் கேட்டகரியில் தான் வரும். அதே நேரத்தில் இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளிப்பபிள் மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுவும் வந்து யாரெல்லாம் வந்து அந்த ஃப்ளிப்பிங் மாடலுக்கு வந்து கிரேஸ் இருக்காங்களோ அவங்க வாங்குவாங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ்லாம் வந்து ரொம்ப ராயலாக இருக்கும். அண்ட் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து 2 டிஸ்பிளே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து ஃபோனை க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது வெளியே வந்து ஒரு டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக் கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்கள் வந்து யார் கால் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம், அலாம் செட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணாமே பண்ணிடலாம். கால் வந்தால் மட்டும் ஆஸ் யூஷுவல் நாஸ்டாலஜிக்காக நீங்கள் வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணி அட்டன் பண்ணி பேசலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, ப்ராசஸர், ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதை வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகனாக இருந்தால் 888 எதிர்பார்க்கலாம், எக்ஸினோஸாக இருந்தால் 2100 எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 256 GBலேருந்து 512 GB வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் ரேமும் பார்த்தீங்கன்னா எதர் 8 GB இல்லைனா 12 GB வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமான ஃபீச்சர் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளிப் மாடல்ஸ்லாம் இல்லாத ஒரு ஃபீச்சர், உங்களுக்கு வந்து S Pen நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாம்சங் S Pen யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய யூசேஜ் வந்து ஃபுல்லாக தெரியும். அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். யாரெல்லாம் வந்து இந்த டிசைனிங்கில் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஆர்கிடெக்டாக இருக்காங்களோ, இல்லை யாரெல்லாம் வந்து இந்த ஃபோட்டோ எடிட்டிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், கலர்ஸ்லாம் நிறைய விளையாடுவாங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக S Pen வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த சாம்சங் Flip 3ல வந்து நீங்கள் உங்களுடைய S Pen ஸ்டைலஸை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்க போகுது. ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி Z Flip 3யோட ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, நீங்கள் வந்து 73,000 80,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A22 5G.
ஸோ இந்த A22 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் 5G மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராசஸர் வைஸ் நீங்கள் வந்து என்ன வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா MediaTek Dimensity 700 ப்ராசஸர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த MediaTek Dimensity 700 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு 5G ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா மிட் ரேஞ்ச் மொபைல்ஸ் எல்லாம் பட்ஜெட் ரேஞ்ச் 5G மொபைல்ஸுமே உங்களுக்கு வந்து இப்போ இந்த Dimensity ப்ராசஸரோட தான் வருது. ஸோ சாம்சங்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அசோசியேட் பண்ணி இந்த A22 5G வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கேமராஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 13 மெகா பிக்சல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மற்ற மொபைல்ஸ் ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாம்சங்கில் வந்து கொஞ்சம் பிக்சல்ஸ் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிட் செக்மெண்ட்டில் 5G மொபைல் அப்படின்னா கண்டிப்பாக A22 5G வந்து ஒரு வேவை கிரியேட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து யூஸ்வலாக வந்துடுது. உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா பட்டன் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 வாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நினைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா 65-67 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் இருக்குது. ஸோ பட் சாம்சங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 வாட்ஸ் தான் கொடுக்குறாங்க, 18 வாட்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைப்போம். பட் சாம்சங்கில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அவங்க லான்ச் பண்ணுற மொபைல்ஸ் எல்லாமே 15 வாட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து 0 to 100, 0 to 50 டைம் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த A22 5Gலேயே உங்களுக்கு வந்து 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 10 minutes or 20 minutesக்குள்ளே கண்டிப்பாக ஃபுல்லாகிடும். ஸோ அதை நீங்கள் மற்ற கம்பெனியில் இருக்கிற ஃபாஸ்ட் சார்ஜரோட கால்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ A22 5G பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட் மொபைல் லவர்ஸ்க்குலாம் ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F52 5G. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இந்தியாவுக்காக மேனுஃபேக்சர் செய்யப்படுற ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க சாம்சங். அதில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்ச லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 5G ப்ராசஸர் அண்ட் உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலோட வருது பிரைமரி கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சோல் ஸ்டைலில் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4350 mAh வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஃபோனுடைய இமேஜஸ்லாம் வந்து இன்டர்நெட்டில் லீக் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளாசிக்காக ஒரு iPhone 6 ஒரு iPhone 7 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்கறதுக்கு வந்து அப்பியரன்ஸ் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது ஒரு பஞ்சோல் ஸ்டைலில். யூஸ்வலாக இப்போ வந்து சாம்சங் வந்து எது மாதிரியான மொபைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் எப்படி இருக்குது, மற்ற என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ஜம்ப். ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட் மொபைல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இது வந்து என்ன ப்ராசஸரோட வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா MediaTek Dimensity 720 வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 5Gயா இல்லை 4Gயா அப்படிங்கிற ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா மினிமம் 4350 mAh வரப்போகுது. அண்ட் உங்களுக்கு வந்து மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 GB ஆப்ஷன்ஸ் இருக்குது, 256 GB வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா 6 GB வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிட் செக்மெண்ட் லவர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இவங்க வந்து யூஸ்வலாக வந்து சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இல்லைனா ஒரு 3 சீரீஸ் இருக்கும். சாம்சங் A சீரீஸ் இருக்கும், சாம்சங் M சீரீஸ் இருக்கும், அண்ட் சாம்சங் Z சீரீஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த எந்த சீரீஸ்லுமே இல்லாமல் சாம்சங் கேலக்ஸி ஜம்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஏதாவது ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சாம்சங் வந்து அடுத்தடுத்து என்னென்ன மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த மொபைல்ஸில் கண்டிப்பாக நிறைய மொபைல் வந்து உங்களுடைய ஃபேவரட் மொபைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து எந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.